தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எல்லா மக்களையும் ஒளிர்விப்பவரே, முடிவில்லா அமைதியில் மகிழவும் மக்களுக்கு அருள் தாரும். எங்கள் முன்னோர்களின் மனங்களில் நீர் வீசிய பேரொளியை எங்கள் இதயங்களிலும் பொழிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு நிலைத்திருக்கிறார். திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 11-18 முடிய. அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கின்றோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கின்றோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் இருப்பது போல் நாமும் இவ்வுலகில் இருக்கின்றோம். எனவே தீர்ப்பு நாளில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போம். இவ்வாறு நம்மிடையே உள்ள அன்பு நிறைவடைகிறது. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை. மாறாக நிறையன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது. அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 72. நாம் பாட வேண்டிய பதிலுரை: ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசர்க்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் செபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்ட கிறிஸ்துவே உமக்கு மகிமை. விசுவாசத்தோடு உலகில் ஏற்கப்பட்ட கிறிஸ்துவே உமக்கு மகிமை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 5000 பேர் உணவு உண்ட பின் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரையில் உள்ள பெத்சாய்தாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு
இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்போது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதைக் கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறக்குறைய 4ஆம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவன் இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடானது அன்பில் நிலைத்து அச்சத்தை அகற்றி வாழ நமக்கு அழைப்பு தருகின்றது. அன்பு என்று சிந்தித்தாலே எல்லோரையும் அரவணைக்கக்கூடியதும் பாதுகாக்கக்கூடியதும் பராமரிக்கக்கூடியதும். இவ்வாறு அன்பில் நாம் நிலைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்வில் அச்சம் என்பது இல்லை என்பதனை நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் அனுபவங்களின் வழியாக நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு கடவுளால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களின் வழியாக நாம் இதை உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால், நம்மை படைத்த கடவுளின் வழியாக அவருடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையில் உணரும் போது நம்முடைய வாழ்வு எத்தகைய நிலையில் இருக்கும் என்பதனை குறித்து இன்றைய நாளில் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தூதர் யோவான் தன்னுடைய திருமுகத்தில் அன்பை மையமாக கொண்டு நமக்கு எழுதுகின்றார். இந்த அன்பை மையமாக கொண்டு எழுதக்கூடிய இந்த திருமுகத்தில் 3 நிலைகளில் இன்றைய வாசகங்களை நாம் பார்க்கலாம். முதல் நிலை, கடவுள் மனிதர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு. இரண்டாவது நிலை, அந்த அன்பை நாம் எவ்வாறு இம்மண்ணகத்தில் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம். மூன்றாவது, அந்த அன்பு நம்மை எந்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த முதல் நிலையை குறித்து சிந்திக்கும் போது கடவுள் நம்மை எவ்வளவு தூரம் அன்பு செய்யக்கூடியவராக இருக்கின்றார் என்றால், தன்னுடைய ஒரே மகனை இம்மண்ணகத்தில் மனிதராக அனுப்பி அவரின் வழியாக நம்முடைய பாவ நிலையிலிருந்து நம்மை மீட்பதற்காக கடவுள் திருவுளம் கொண்டார். எனவே அது கடவுளின் திருவுளத்தின் நிமித்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மண்ணகத்தில் மனிதராக பிறந்து நாம் அனைவரும் பாவத்திலே விழுந்து கிடக்கக்கூடாது, பாவத்திலே நம்முடைய வாழ்வை நாம் அழித்து கொள்ளக்கூடாது என்பதற்காக நம் ஒவ்வொருவரையுமே மீட்கக்கூடியவராக இருக்கின்றார். அவ்வாறு அந்த மீட்பே கடவுள் எவ்வளவு தூரம் நம்மை அன்பு செய்கின்றார் என்பதனை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இதை படைப்பின் தொடக்கத்தில் நாம் பார்க்கும்போது கடவுள் இவ்வுலகை படைக்கும் போது மனிதர்களை முதலில் படைக்கவில்லை, மாறாக மனிதன் இம்மண்ணகத்தில் வாழ தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து படைத்துவிட்டு இறுதியாக மனிதனை படைக்கின்றார் என்றால், அந்த படைப்பே அவர் எவ்வளவு தூரம் மனிதர்களை அன்பு செய்து கொண்டிருக்கின்றார் என்பதனை நமக்கு மிக தெளிவாக எடுத்து கூறுகின்றது. அன்பிற்குரியவர்களே, இவ்வாறு இந்த முதல் நிலையில் கடவுள் ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் எவ்வளவு தூரம் அன்பு கொண்டிருந்தார் என்பதனை பார்த்தோம். அந்த அன்பை நாம் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும். இந்த இரண்டாவது நிலையை குறித்து சிந்திக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மண்ணகத்தில் மனிதராக பிறந்து நாம் ஒருவர் மற்றவரை எவ்வளவு தூரம் அன்பு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதனை தன்னுடைய வாழ்வின் வழியாக நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். இவ்வாறு நமக்கு அந்த அன்பு கட்டளை கொடுப்பதன் வழியாக கடவுளை எவ்வளவு தூரம் நாம் அன்பு செய்கின்றோமோ அதே போல இந்த சமூகத்தில் நம்முடன் வாழக்கூடிய சக சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதனை நமக்கு உணர்த்துகின்றார். அதே இன்று முதல் வாசகத்தில் பார்க்கும்போது நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு நிலைத்திருக்கிறார். இவ்வாறு கடவுள் நம்மை எவ்வளவு தூரம் அன்பு செய்கின்றாரோ அந்த அன்பை வெறுமனே நாம் உணரக்கூடியவர்களாக மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் வாழக்கூடாது. மாறாக எவ்வளவு தூரம் கடவுளுடைய அன்பை உணர்கின்றோமோ
அவரைப் போல நாமும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும். அவ்வாறு அன்பு செய்யும் போது அந்த கடவுள் நம்மோடு நிலைத்திருக்கின்றார் என்று, அந்த கடவுளுடைய உடனிருப்பை நம்முடைய வாழ்க்கையில் உணர முடியும் என்பதனை திருத்தூதர் யோவான் தன்னுடைய திருமுகத்தில் குறிப்பிடுகின்றார். இவ்வாறு கடவுள் நம்மை எவ்வளவு தூரம் அன்பு செய்கின்றார், அன்பை நாம் எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்று கூறக்கூடிய அவர், அந்த அன்பு நம்மை எத்தகைய நிலைக்கு அழைத்து செல்கின்றது என்பதனையும் இறுதியாக குறிப்பிடுகின்றார். நம்முடைய வாழ்வில் அன்பு நிலைத்திருந்தால் அச்ச உணர்விற்கு இடமில்லை என்பதனை அங்கு முன்வைக்கின்றார். ஏனென்றால் அச்ச உணர்வு என்பது ஒரு தண்டனைக்கான ஒரு உணர்வு. எனவே இந்த அச்ச உணர்வு நம்முடைய வாழ்வில் இருந்து முழுவதுமாக அகற்றப்பட வேண்டும் என்றால் நாம் கடவுளுடைய அன்பை உணர வேண்டும். அதே போல அந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையில் எல்லோரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அந்த அன்பில் நாம் நிலைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்வில் உள்ள அச்ச உணர்வுகள் அனைத்துமே முழுவதுமாக அகற்றப்படும். அவ்வாறு அச்ச உணர்வு அகற்றப்பட்டு விட்டது என்றால் நம்முடைய வாழ்வில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நம்முடைய வாழ்வில் ஒரு பாதுகாப்பையும் கடவுளுடைய பராமரிப்பையும் கடவுளுடைய அரவணைப்பையும் உணர முடியும் என்பதனை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகின்றது. அதை நற்செய்தி வாசகத்தோடு நாம் இணைத்து பார்த்தோம் என்றால், நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து வரக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை நாம் வாசிக்க கேட்டோம். கடல் மீது நடந்து வரக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து பேய் என்று அஞ்சக்கூடிய சீடர்கள். இதற்கு முந்தைய நிகழ்வை நாம் பார்க்கும்போது தன்னை நோக்கி வந்த ஒவ்வொரு மக்கள் மீதும் பரிவு கொண்டு அவர்கள் ஆயினல்லா ஆடுகளைப் போல இருக்கின்றார்கள் என்று அவர்கள் மீது கொண்டிருந்த அந்த அன்பின் நிமித்தம் அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடியவராகவும், அதே வேளையில் அவர்களுடைய உடலுக்கு தேவையான உணவை கொடுத்து அவர்களை வழி அனுப்பக்கூடியவராகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு இயேசுவோடு உடனிருந்தார்கள். இயேசு ஒவ்வொரு மக்கள் மீதும் ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் எவ்வளவு தூரம் அன்பு கொண்டிருந்தார் என்பதனை பார்த்தவர்கள் கூட அதை தங்களுடைய வாழ்க்கையில் உணராத நிலையில் தான் சீடர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவேதான் நடுக்கடலில் அந்த காற்றின் அழுத்தம் தாங்க முடியாமல் அவர்கள் தத்தளித்த போது அவர்களை நோக்கி வந்த ஆண்டவரை அவர்கள் அறியாத நிலையில் பேய் என்று அவர்கள் அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் கடவுள் அவர்களுடைய அச்சத்தை அந்த நேரத்தில் அகற்றுகின்றார். அஞ்சாதீர்கள் என்று சொல்வதன் வழியாக அவருடைய ஐய உணர்வை அவர்களிடமிருந்து முழுவதுமாக அகற்றி தன்னுடைய உடனிருப்பை கொடுக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் கரையிலிருந்தே அந்த காற்றை கடிந்திருக்கலாம், அந்த காற்றையும் கடலையும் அமைதியாக்கி இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. மாறாக அவர்களோடு உடன் செல்கின்றார் என்றால் எவ்வளவு தூரம் தன்னுடைய உடனிருப்பை அவர்களுக்கு நிறைவாக கொடுக்கின்றார் என்பதனை நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. இது சீடர்களுக்கு மட்டுமல்ல, இன்றும் கடவுள் தன்னுடைய உடனிருப்பை நமக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். தன்னுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றார். அவ்வாறு வெளிப்படுத்தப்படக்கூடிய அந்த கடவுளுடைய அன்பை எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையில் உணரக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதனை நாம் ஒவ்வொருவருமே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, இன்று நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அந்த கடவுளுடைய அன்பை உணரக்கூடியவர்களாக நாம் முதலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்தோம் என்றால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் வந்து நிற்கின்றது. ஏனென்றால் கடவுளுடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையில் உணர்கின்றோம் என்றால் நம்முடன் வாழக்கூடிய சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்யக்கூடியவர்களாகத்தான் நாம் வாழ்வோம். ஆனால் இன்று நம்முடைய அன்பு எத்தகைய நிலையில் இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், தேவையின் நிமித்தம் ஒருவரை அன்பு செய்யக்கூடியவராகவும், நமக்கு சொத்துக்கள் வேண்டும், செல்வங்கள் வேண்டும், பணம் வேண்டும், பதவி வேண்டும், நமக்கு ஆதாயம் வேண்டும் என்று நம்முடைய தேவைகளை மையமாக கொண்டு அந்த தேவையின் நிமித்தம்தான் நம்முடன் வாழக்கூடியவர்களை அன்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். தேவை நிறைவடைந்தால் யாரை அன்பு செய்கின்றோமோ அவர்களை தூக்கி எறியக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இது எத்தகைய நிலையில் இருக்கின்றது என்றால் நம்முடைய பெற்றோர்களையும் இன்று நாம் அவ்வாறு தூக்கி எறியக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றோம் என்பதனை இந்த சமூகத்தில் நம்முடைய யாராலும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. சொத்துக்கள் கிடைத்து விட்டால் போதும், அது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருக்கட்டும், எல்லோரையும் தூக்கி எறிந்துவிட்டு நமக்கு தேவை சொத்துக்கள், என்னுடைய மகிழ்ச்சி, சுயநலம், இவற்றை தான் மையமாக கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் கடவுளுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில்
சற்றும் முழுமையாக இல்லை என்பதனை நாம் ஒவ்வொருவருமே உணர அழைக்கப்படுகின்றோம். எனவே கடவுளுடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையில் உணர்கின்றோம் என்றால், நாம் மட்டும் நன்றாக இருந்தால், நான் மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தால், என்னுடைய வாழ்வில் மட்டும் எல்லாம் நிறைவாக கிடைத்தால் போதாது, மாறாக என்னோடு உடனிருக்கவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மகிழ்வோடு இருக்க வேண்டும், அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் நிறைவை காண வேண்டும் என்ற அந்த ஒரு மனநிலையில் தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படக்கூடியவர்களாக இருப்போம். எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கடவுளை அன்பு செய்யக்கூடியவர்களாகவும், அதே நேரத்தில் கடவுளுடைய அன்பை நிறைவாக உணர்பவர்களாகவும், அந்த உணர்வு நாம் மட்டும் உணர்பவர்களாக அல்லாமல் நம்முடன் வாழக்கூடிய சகோதர சகோதரிகளை அன்பு செய்வதன் வழியாக அதை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருப்போம். அவ்வாறு இருக்கும்போது நம்முடைய வாழ்வில் உள்ள அச்ச உணர்வுகள் அனைத்தும் அகற்றப்பட்டு வாழ்வில் நிறைவான மகிழ்ச்சியும் அமைதியும் சமாதானத்தையும் உணர்பவர்களாக, ஒரு மன நிறைவோடு வாழக்கூடியவர்களாக இருப்போம் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் என்றும் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும்
அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதனும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், வாழ்வின் வழி தொடர்கின்றது.